அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஜாப் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ GRSE. ஸோ இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி பொறுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல் இண்டியா லெவலில் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் தான். ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், எப்படி அப்ளை பண்ணோட ப்ராக்ரஸ், ஸோ என்ன மாதிரியான அப்ரெண்டிஸ்ஷிப், ஸோ எவ்வளோ ஸ்டைஃபன், ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனலுக்கு புதிய நபர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ GRSE, ஸோ இந்த வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வெப்சைட்டில் போய் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பண்ணுது. ஸோ இதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனி இது சம்மந்தப்பட்ட ப்ரொஃபைல் ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே கெரியர் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அப்ரெண்டிஸ்ஷிப் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில் 1921 இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஜாப் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன். ஸோ கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டேட் என்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11/9. ஸோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ க்ளோசிங் டேட்ன்றது 1/10/2021. ஸோ இது பார்த்தீங்கன்னா 256 அப்ரெண்டிசஸ் மொத்தமாக இருக்குது போஸ்ட்டுக்கு. ஸோ ஃபார் த இயர் ஆஃப் 21-22. ஸோ இதில் மெயினாக நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப், அதுக்கடுத்து இன்னொரு போஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப், அதுக்கடுத்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லி நிறையா இருக்குது கேட்டகரி. ஸோ இதில் நாம் பார்க்கக்கூடியதுன்றது பார்த்திங்கன்னா 3வது போஸ்ட்டு தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியதை லைட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஐடிஐ படித்தவங்க, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க, ஸோ ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லி இதில் 170 வேக்கன்சிஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், ஸோ இந்த மாதிரி. ஸோ டிராஃப்ட்ஸ்மேன், மெக்கானிக்கலில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்து யாராவது எலிஜிபிள் இருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். அதுக்கடுத்து ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப். ஸோ இது ஃப்ரெஷருக்கு தான். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி சில இதுக்கு தான். ஸோ மேலே பார்த்த இதில் சில இதுக்கு. ஸோ அதுக்கான விஷயங்கள் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், ஸோ ஏஜ் லிமிட், ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நாம் பார்க்கக்கூடியது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் தென் இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 16 தான் போஸ்ட்டு. ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஸோ எல்லாமே சேர்த்து. ஸோ இதில் சிவில்னா சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஸோ இதுதான் படிச்சிருக்கணும். ஸோ இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதே மாதிரி ஃபெமிலியராக கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு, எலக்ட்ரிக்கலுக்கு எல்லாமே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ ட்ரைனிங் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்து. ஸோ பிஇ டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாஸ்ட் அவுட் 18லேருந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் இந்த கேலண்டர் இயர் 18, 19 or 2020 ஆர் ஒன்லி எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யாராவது அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டுருக்காங்க, இல்லை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங்க்கு, ஸோ அவங்களாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஹூ பொசஸஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 year ஆர் மோர் தென் தட் ஆல்சோ நாட் எலிஜிபிள். ஸோ 1 வருஷத்துக்கு மேலே யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களும் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இன் இன்ஜினியரிங், எம்இ, எம்டெக், எம்பிஏ இவங்களும் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி பிஇ அவங்க தான் எடுத்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதான் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் நடக்கும். ஸோ மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க 14 and 26. அதுக்கடுத்து இது நீங்கள் கண்டிப்பாக இந்த நேட், ஸோ நம்ம ப்ரீவியஸாக நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த நேட் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ நேட் அப்படின்றது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்ரோல் பண்ணணும், அப்படி இல்லைனா லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே தான் இங்கேயும் குறிப்பிட்டிருக்காங்க.
ஸோ பிஃபோர் அப்ளையிங் ஆன்லைன் யூ நீட் டு என்ரோல் ஆன் திஸ். ஸோ அதுதான் வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக போயிட்டு இதில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் இருந்தால் லாகின், இல்லை என்ரோல்னால் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அப்ரெண்டிஷிப். ஸோ அதுவும் சேம் தான். இங்கே 30 போஸ்ட்டு, அங்கே 16. ஸோ எல்லாமே சேம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், சிஎஸ்சி தவிர்த்து இங்கே வந்து இசிஇ வந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்கடுத்து சிவில். ஸோ இதுக்கும் சேம் பீரியட், சேம் எஜுகேஷன், பட் டிப்ளமோவில் வேணும். ஸோ அதே தான், மீதி எல்லாமே அதே தான் வரும். ஸோ இதோட மேக்ஸிமம் மினிமம் ஏஜ் லிமிட் இதுவும் வந்து இந்த நேட்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மேலேயே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க தேவை உள்ளவங்க. அதுக்கடுத்து ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ். ஸோ இதெல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் நீடட் கேன் வியூ ஆன் திஸ். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கெரியர் செக்ஷன் நம்ம இப்போ வந்த மாதிரி தான் அதில் அப்ளை செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது மூலியமாக தான் நம்ம இப்போ போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஓப்பன் ஆச்சுல. ஸோ இதில் தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஜாப் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் பண்ணுற மாதிரி. ஸோ கைட்லைன்ஸ் டு அப்ளை ஆன்லைனை வந்து படிச்சிடணும். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து கிளிக் ஹியர் டு வியூ கைட்லைன்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே படிச்சிடணும். ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட்னால் நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க கார்டன் ரிசர்ச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிட்டெடில் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே லாகின் பண்ணி நீங்கள் போயிடலாம். ஸோ இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகன்ஸ் ஆர் அட்வைஸ் டு கீப் தேர் வேலிட் மெயில் ஐடி. ஸோ இதுதான் நான் வந்து ஒவ்வொரு ஜாப்லேயும் ஹைலைட் பண்ணுறது. ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் தான் நடக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மெயில் ஐடியை வந்து ரிசீவ் ஆகிற மாதிரியான விஷயம் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்குங்க. தென் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ஷுட் பி வேலிட், ரிமைன் வேலிட் ஃபார் 1 year. ஸோ ஃபோன் நம்பரும் சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 1/10/2021. ஸோ ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து நீங்கள் முடிச்சிட்ட பிறகு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து, ஆட்டோ ஜென்ரேட்டடாக ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்களுடைய சிக்னேச்சர் ப்ளஸ் பேரண்ட் கார்டியன், ஸோ அவங்கள வந்து கரெக்டான இடத்துல சிக்னேச்சர்ஸ் போட்டு அதை நீங்கள் வச்சுக்கணும். ஓகே. ஸோ யூ மஸ்ட் கீப் தட். ஸோ ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் நாட் required to be sent to GRSE by post. ஸோ எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் has submitted application against the advertisement and apparently fulfilling the eligible criteria as prescribed in the advertisement would not bestow on him or her right to be definitely considered for selection process. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓவர் கம் பண்ணுற மாதிரி இல்லை க்ரைட்டீரியா ஃபில் ஆகாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட் கேனாட் பி அக்செப்டட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட செலெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து செலெக்ஷனுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th standard அந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு அவங்க வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக வந்து அனுப்புங்க, ஸ்கேன் பண்ணக்கூடியது. அந்த இதில் நீங்கள் அப்ளை ஆன்லைனில் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ கேண்டிடேட் ஷால் பி ரெக்வயர்ட் டு சப்மிட் அ சர்டிஃபிகேட் டு திஸ் எஃபெக்ட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் ஒரிஜினல் காட்டணும்ல, ஸோ அதுதான். ஸோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிங்க. ஸோ பர்சன்டேஜ் சிஜிபிஏ பர்சன்டேஜாக மாற்றுறீங்கன்னா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. And then date of declaration of final semester year result. So issuance of mark sheet shall be deemed to be the date of acquiring degree or diploma in engineering qualification and there shall be no relaxation of this account. So இதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம் ஸ்டைஃபண்ட். ஸோ ஸ்டைஃபண்ட்றது ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து 6,000, செகண்ட் இயர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 6,600 இருக்கும். ஸோ ஐடிஐ, ஸோ இவங்களுக்குனா கொல்கத்தா, ராஞ்சி இந்த லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு 7,000 ஆர் 7,700 அப்படின்னு இருக்காங்க. ராஞ்சினா 7,000,
லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு இதில் கம்மியாக இருக்கும், ஒரு இதில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிராஜுவேட் பி முடித்தவங்களுக்கு கொல்கத்தா அந்த லொக்கேஷனில் 15,000. அண்ட் டெக்னிக்கல் அப்ரெண்டிஷிப், ஸோ இது கொல்கத்தாலனா 10,000, அதுக்கடுத்து ராஞ்சினா 9,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து கீழே அதை சம்மந்தப்பட்ட ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிங்க, நான் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணல, பட் ஆனால் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிஐ, டிகிரி, டிப்ளமோ, இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களாம் பார்ட் டைம், டிஸ்டன்ஸ் அவங்களாம் வந்து அப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்களாம் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் லைக் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கெடியூல், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ரெண்டிஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வேலை தரும் அப்படின்ற உத்தரவாதம் எதுவும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இது மூலயமா நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதுதான் நாம் இந்த GRSEயில் பார்த்துட்ருக்கக்கூடிய அப்ரெண்டிஷிப் அட்வர்டைஸ்மெண்ட் வேக்கன்சி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இதில் நிறையா வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நார்மலாக உள்ளவங்களுக்கும் ஒர்க்குக்கு இருந்தது, ஐடிஐ முடித்தவங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும், அதுக்கடுத்து சிஎஸ்சி, மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசி, ஸோ இவங்களுக்கான வேக்கன்சிஸும் இருந்தது, போத் டிகிரி அண்ட் டிப்ளமோக்கு. ஸோ இதெல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லது நடக்கணும்னு நினைப்போம். ஸோ புதிய நபர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.